அப்போ என் மைண்டுலேருந்து வரல அப்படின்னா, மனதுக்கு அப்பாற்பட்ட நிலையிலேருந்து அது வரும் அப்படின்னா, அது எங்கேருந்து குருஜி வரும்? எங்கேருந்து வரும்னா, கிரியேட்டர்கிட்ட இருந்தே வருங்க. யார் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைத்தானோ, அவனிடத்திலிருந்து அது நேரடியாக எந்த ஒரு துறையில நீங்க இருக்கீங்களோ, அத நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா, அத நமக்கு குடுத்துரும். அதுக்கும் உங்களுடைய பாஸ்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. அங்கேருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து இன்கிரெடிபிளா இருக்கும். நெனச்சு பார்க்க முடியாத விஷயமா இருக்கும். அதுதான் ரியல் கிரியேஷன். அது வந்து புதுசா அந்த மொமெண்ட்ல தான் அது கிடைக்கும். அது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். அது உலக மக்கள் அத்தனை பேரும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கரெக்டான பொசிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுடைய மனநிலை சரியான நிலையில இருந்து, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்புல இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு கிடைச்சிடும். இது இது சாத்தியமா? இன்னைக்கு சிகரத்தை தொட்ட அத்தனை மனிதர்களும் இப்படித்தான் சிகரத்தை தொட்டிருக்கிறாங்க. எந்த துறையில இருந்தாலும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இசைஞானி இளையராஜாவா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், அல்லது ஒரு ஒரு பெரிய பெயிண்டர் பிக்காசோவா இருக்கட்டும், இல்ல எம்எஃப் ஹுசைனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆத்லீட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கிரிக்கெட்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு ராக் ஸ்டாரா இருக்கட்டும், எந்த துறையில யார் இருந்தாலும் இப்படித்தான் அந்த உச்சத்துக்கு வந்தார்கள்.